கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இந்த உலகத்தில் மிகவும் மென்மையான மனம் கொண்டவர்கள் என்றால் அது இந்த கடகம் ராசி ஆண்களும் பெண்களுமாகத்தாங்க இருப்பீங்க. யாரிடமும் தேவையில்லாம கோவப்பட மாட்டீங்க. எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அறிந்து நீங்கள் நடந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு நல்ல மனம் கொண்ட ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்போதுமே இருப்பீங்க. வெளியே பார்க்கும் பொழுது அமைதியாகவும் பொறுமையாகவும் நடந்து கொள்வீங்க. எல்லாரிடமும் அன்பாகவும் இருக்கக்கூடிய மனிதர்களும் நீங்க தாங்க. ஆனா உங்களுடைய உள்ளத்துக்குள்ள என்ன நடக்கிறது என்பதை யாராலும் எளிதில் புரிந்து கொள்ளவே முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் யாரிடமும் எதை பற்றியும் கூற மாட்டீங்க. உங்களுக்குன்னு சில மனிதர்கள் இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில உயிராக பழகிய நண்பர்கள் என்பவர்கள் இருப்பாங்க. அவர்களிடம் மட்டும் உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய மனதிற்குள் என்ன இருக்கிறது என்பதையும் நீங்கள் நிச்சயமாக சொல்லத்தாங்க செய்வீங்க. ஆனால் அவர்களிடமும் நீங்கள் யாரிடமும் இதை கூறக்கூடாது என்று அவர்களிடமும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க. அதே போல இந்த கடகம் ராசிக்காரங்க உங்களுடைய கண்ணீரை கூட நீங்க மற்றவங்ககிட்ட காட்டவும் விரும்ப மாட்டீங்க. அவங்க அழுகுவது கூட அமைதியாகத்தான் தெரியுமாங்க. நீங்க எப்பொழுதுமே மனமுடைவது கூட யாருக்கும் தெரியாமல் நடந்து கொண்டு இருக்குமாம். உலகம் உங்களுடைய கோபத்தை மட்டும் பார்க்கும். கோபத்தை மட்டுமே தாங்க பார்க்கும். ஆனா அந்த கோபத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய எத்தனை வருட வேதனைகள், உங்களுக்கு நாள் கணக்கான வேதனைகள் மனதிற்குள் இருக்காது. வருடக்கணக்கான வேதனைகள் மனதிற்குள்ளேயே இருக்கும். அதனையும் நீங்கள் பூட்டி வைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டே இருப்பீங்க. எத்தனையோ துரோகங்கள், எத்தனையோ சொல்ல முடியாத காயங்கள், இது எல்லாமே உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள முடியாம எவ்வளவோ பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இதுவரைக்கும் எத்தனையோ விஷயங்கள்ல ஏற்படவும் செய்திருக்கும். நீங்கள் ஒருவரை மனதார நேசித்தால் உயிரோடு நீங்க நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க நடந்து கொள்வீங்க. குடும்பம் என்றால் உங்களுக்கு உயிரென்று நீங்கள் மனதார நினைக்கக்கூடிய ஒரு மனிதராக எப்போதுமே நீங்க நடந்து கொள்வீங்க. உறவுகள் என்றால் முழு மனதோடு வாழக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் இருப்பது நீங்களாக மட்டுமே தாங்க இருப்பீங்க. ஆனா அதே உறவுகள் உங்களை புரிந்து கொள்ளாமல் போகும்போது நீங்கள் வெளியில் பேசாமல் இருந்தாலும் உள்ளுக்குள்ள சிதறி போவீங்க. ஆனா நீங்க வெளியில் எதையும் காட்டிக்கொள்ள மாட்டீங்க. எனக்கு எதுவும் இல்லை என்று போல நீங்க நடிப்பீங்க. ஆனா இரவு நேரங்கள்ல அந்த ஒரு உறவு பிரிந்து போனதை நினைத்து நாள் முழுக்க நீங்கள் அழுது கொண்டுதான் இருப்பீங்க. 1 மாதங்கள் 2 மாதங்களுக்கு முன்பு பிரிந்து போன உறவை நினைத்து கூட இன்னமும் நீங்கள் அழுத நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டேதாங்க இருப்போம். அந்த ஒரு நேரத்துல நீங்க கோபப்படவும் ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு கோபம் வெறுப்பால் வருவது கிடையாதுங்க. அதிகமா நேசித்ததால் வரக்கூடிய ஒரு கோபம் ஒரு அன்பிற்கான ஒரு கோபமாக இருக்கும். அதனால தான் கடகம் ராசிக்காரர்களின் கண்ணீரை இந்த உலகம் ஒருபோதும் முழுமையாக புரிந்து கொள்ளாமலே தாங்க நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் உங்களுடைய நிஜமான ஒரு உண்மையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அனைவருக்கும் அன்பு கொடுத்த ஒரு மனிதனாக நீங்களாகத்தாங்க இருப்பீங்க. ஒரு கடகம் ராசி மனிதன் இருந்தான், அது நீங்களாக கூட இருக்கலாம். அவன் வாழ்க்கையில எல்லாரையுமே முக்கியமாக நினைக்கக்கூடிய ஒரு மனிதனாகவும் இருந்தான். குடும்பத்திற்காக ஓடினான். நண்பர்களுக்காக எவ்வளவோ தியாகங்களை செய்தான். காதலில் உயிரை கூட வைத்திருந்தான். யாராவது சோகமாக இருந்தால் கூட அவங்களை சிரிக்க வைப்பான். யாருக்காவது கஷ்டம் வந்தால் அவர்களுக்காக இரவு பகலாக அவன் கவலைப்படுவான். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதனாக அந்த கடகம் ராசி ஒரு மனிதன், அதுவும் சிறுவனோ இல்லைன்னா பெரியவரோ யாரோ ஒருவன் இதுவரைக்கும் இருந்தான். ஆனா அவனுடைய வாழ்க்கையில ஒரு முறை மட்டும் இருந்தது. அவன் அளவுக்கு யாரும் அவனை நேசிக்கவில்லை என்பதை அவன் அந்த ஒரு நாளில் புரிந்திருப்பான். ஏனென்றால் எல்லா மனிதர்களும் அவனிடம் பேசுவது போல பேசி அவனிடம் இருக்கக்கூடிய காரியங்களை மட்டும் சாதித்துக் கொள்வார்கள். அதனால போக போக நாட்கள் கடக்க கடக்க இவனும் சில உண்மைகளை தெரிந்து கொள்ள ஆரம்பித்தான். இனிமே நம்ம மற்றவங்களுக்கு செய்தது போதும். இனிமே நம்ம மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். நம்ம கூட இறுதி வரைக்கும் இருக்க போறது நம்ம தான் என்கிற ஒரு எண்ணத்தை அவன் முழுமையாக புரிந்து கொண்ட பிறகு யார் மீதும் தேவையில்லாமல் பிரச்சனைகளையும் யாருடைய வாழ்க்கையிலும் தேவையில்லாமல் தலையிடக்கூடாது என்ற ஒரு எண்ணங்களை அவன் எடுத்திருப்பான். இருந்தாலும் அவனால சில மனிதர்கள் வாழ்க்கையில தலையிடாமல் இருக்க முடியாது. ஆனால் முன்புக்கும் இந்த ஒரு நேரத்திற்கும் அவனுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறியிருக்கும். மாறியிருக்கா இல்லையா, இந்த ஒரு நேரத்துல நீங்க யாரிடம் இப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பல புரிதல்கள் உங்களுக்குள்ள கிடைத்திருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் என்பது இனிமே நடக்க ஆரம்பிக்கும். அந்த மாற்றங்கள் எப்படி இருக்கும், உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறப்போகிறது என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு கடகம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில சந்திரன் அஷ்டம் வீட்டில் அமைந்திருப்பது
செல்வ செழிப்பை உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கும். போதுமான அளவுக்கு உங்களுடைய தொழிலிலும் வேலைகளிலும் போதுமான அளவுக்கு செல்வமானது கிடைக்கும். இத்தனை நாட்கள் எவ்வளவுதான் சம்பளம் வந்தாலும் அது உங்களுடைய கையில் தங்கவே தங்காது. இனிமே வரக்கூடிய சம்பளங்கள் அனைத்தும் உங்களுடைய கையில் தங்கி போதுமான அளவுக்கு நீங்க பணத்தை சேமித்து வைப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு நேரம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வந்துவிட்டது. ஆனா அதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பயன்படுத்தி கொண்டால் மட்டுமே தாங்க வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் வெற்றி மேல் வெற்றியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள் உங்களுக்குன்னு கிடைக்க ஆரம்பிக்கும். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக அமைவதற்கான நல்ல ஒரு நாளாகவும் இருக்கும். இனிமே திருமண வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கும் இனிமே வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு பிடித்த நபர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக வருவார்கள். பிடிக்கவில்லை என்றால் ஆரம்பத்தில் கூறிவிடுங்கள். இறுதி காலத்தில் நம்ம சமாளித்து வாழ்ந்து விடலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு சிக்கலை தாங்க உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே ஆரம்பத்திலே யாரையாவது பிடிக்கவில்லை என்றால் உடனே வெளிப்படையாக கூறிவிடுங்கள். அது அந்த ஒரு நாளுடன் முடிந்துவிடும். இல்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் தான் கஷ்டப்பட வேண்டியதும் இருக்கும். பதவி மற்றும் கௌரவம் ஆகியவை இந்த ஒரு நாளில் உங்களுக்குள்ள உயர ஆரம்பிக்கும். உடல் மற்றும் மனம் ரீதியான சில உபாதைகள் உங்களுக்குள்ள ஏற்படவும் செய்யும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் நடக்கக்கூடிய அளவுக்கு வித்தியாசமான சில சூழ்நிலைகளும் உங்களுக்குள்ள உருவாகும். தேர்வுக்காக நீங்கள் மேற்கொண்ட கடின உழைப்புக்கு நல்ல ஒரு பலனானது இனிமே கிடைக்கவும் ஆரம்பிக்கும். எதிரிகள் தோல்வியடைந்து உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவாங்க. விருந்தினர்கள் எதிர்பாராத விதமாக வருகை தருவது உங்களுக்கு சற்று ஒரு சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடும். இருந்தாலும் அவர்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் மட்டுமே தாங்க இந்த ஒரு நாளில் ஏற்படவும் செய்யும். இந்த விதமான சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். தந்தை வழியில் ஒத்துழைப்பானது உங்களுக்குள்ள உண்டாகும். நீங்க நினைத்த காரியங்களையும் நினைத்த விஷயங்களுக்கும் இந்த ஒரு நேரத்தில் ஒத்துழைப்பு கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி மீது வெற்றியானது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஆன்மீக பணிகளில் ஆர்வமானது உங்களுக்குள்ள ஏற்படவும் செய்யும். அதனால நீங்கள் போதுமான அளவுக்கு கோவில் குளங்களுக்கு இந்த ஒரு நாளில் போய் வருவீங்க. அதனை நினைத்து நீங்கள் எந்த விதமான வருத்தமும் படாதீங்க. உங்களை நீங்களே மேற்கொண்டு விடுங்கள். மனமீதி எப்பொழுதெல்லாம் இல்லாமல் இருக்கீங்களோ அப்பொழுதெல்லாம் கோவிலுக்கு சென்று ஒரே ஒரு விளக்கை மட்டும் நீங்கள் ஏற்றி பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலனை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் ஒரு முன்னேற்றமானது உங்களுக்குன்னு பிறக்க ஆரம்பிக்கும். எதிலும் தனித்தன்மையுடன் நீங்கள் காணப்படவும் ஆரம்பிப்பீங்க. உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கவும் செய்யும். நீங்கள் அவர்களை புரிந்து கொண்டு நடப்பீங்க. எப்பொழுது எந்த ஒரு நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை முழுமைக்கும் நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. வெளியூர் பயண வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமைய ஆரம்பிக்கும். மனதில் இனம் புரியாத சில புதிய தேடல்கள் உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். ஆனால் அந்த தேடல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல புதிய செயல்களையும் புதிய விஷயங்களையும் உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரத்துல கடகம் ராசியில் பிறந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒத்துழைப்பு என்பது உடனடியாக கிடைத்துவிடும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனித்தன்மையானது இந்த ஒரு நேரத்தில் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் சேர்ந்தவர்களுக்கு தேடல்கள் இந்த ஒரு நேரத்தில் அதிகமாகி கொண்டேதாங்க இருக்கும். நீங்க நினைத்தது ஒன்றாக இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் வேறு ஒன்றாக இருக்கும். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதாங்க இருக்கும். நன்றி, வணக்கம். தேடி கொடுக்கும். ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் ஒரு முன்னேற்றமானது உங்களுக்குன்னு பிறக்க ஆரம்பிக்கும். எதிலும் தனித்தன்மையுடன் நீங்கள் காணப்படவும் ஆரம்பிப்பீங்க. உயர் அதிகாரிகள் பற்றிய புரிதல்கள் உங்களுக்குள்ள அதிகரிக்கவும் செய்யும். நீங்கள் அவர்களை புரிந்து கொண்டு நடப்பீங்க. எப்பொழுது எந்த ஒரு நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை முழுமைக்கும் நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படி நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. வெளியூர் பயண வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமைய ஆரம்பிக்கும். மனதில் இனம் புரியாத சில புதிய தேடல்கள் உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். ஆனால் அந்த தேடல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல புதிய செயல்களையும் புதிய விஷயங்களையும் உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இன்னொரு நேரத்துல கடகம் ராசியில் பிறந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒத்துழைப்பு என்பது உடனடியாக கிடைத்துவிடும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனித்தன்மையானது